எடுத்துட்டு போய் வீசி எறியடா முதலாளி முகத்துல. அம்மா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பேசாத. என்னங்க, என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? ஏதோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படியோ பெத்த பிள்ளைங்களா இவ இல்லையே. 10 வருஷமா குழந்தையே இல்லாம அந்த தாயே நினைச்சு தவம் இருந்து பெத்து நெருப்ப நீரா நினைச்சு உட்காந்து மடியில போட்டு வெண்சங்கு பால் ஊத்தி வளர்த்த பிள்ளை இல்லீங்களா இவன்? இவன் தாங்க இன்னைக்கு சிங்கத்து மேல தலையை விட்டுட்டு வந்து நிக்கிறான். யாருக்கு வேணுடா இந்த பணம்? அத்தை, நம்ம சீதா கல்யாணத்துக்காக அவர் தன் உயிரையே பணைய வச்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை திட்டாதீங்க, என்ன மன்னிச்சிருமா. என் மக கழுத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக என் மருமக கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறத நான் விரும்பலம்மா. ராஜேஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? 10 மாசம் இவனை வயித்துல சுமந்தனே, அது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா நாம பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவன் சிங்கத்து வாயில தலையை விட்டு வந்து நிக்கிறானே, அது நான் செஞ்ச பாவங்க. அம்மா, இனிமே உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த காரியத்தை நான் சத்தியமா செய்ய மாட்டேமா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா.